ஒரு பணக்கார வீட்டில் திருடப்போன திருடன் அங்கே எதுவும் கிடைக்காததால் அப்படியே சுற்றிமுற்றி பார்த்து கொண்டு வந்த பொழுது அந்த வீட்டிலே அன்றைய தேதியில் பாகவதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பாகவத நிகழ்ச்சி அருகில் இவன் போர் அடித்து போய் அதில் உட்கார்ந்து விட்டான். அவர் பாகவதர் கிருஷ்ணனுடைய லீலையை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர் மாட்டு மேய்க்க செல்லும் அந்த காட்சியை வர்ணிக்கிறார். யசோதை இரு சிறுவர்களுக்கும் ஆடைகள் அணிந்து புத்தாடை அணிந்து வைர மாளிகை, தங்க மணி, வைர மாலை என்று அவர்களை அலங்காரப்படுத்தி அனுப்புகிறாள். அவ்வளவுதான். அதுவரை அமைதியாக இருந்த திருடன் உள்ளத்திலே ஒரு ஆவேசம் பிறக்கிறது. ஆக சிறுவர்கள் நகைகள் அணிந்து வருகிறார்களா என்று கேட்டு பாகவத்தை முடித்து செல்லும் பொழுது அவரை வழிமறித்து அந்த கதையை கேட்கிறான். அப்போது அவர் மனதிற்குள், இவன் கிருஷ்ணனை பார்க்க போகிறான், எதற்கு நீ அவனை பார்க்க போகிறாய் என்று கேட்க, நான் அவனிடம் திருடப் போகின்றேன் அந்த நகைகள் எல்லாம் என்று சொல்ல அவர் சிரித்து கொண்டே மேலும் சொல்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட திருடன் அப்படியே போகின்றான். அவர் சொன்ன அடையாளம் இதுதான். ஒரு வயல்வெளி சொன்னார். இதோ அந்த வயல்வெளி வந்து விட்டது. அவன் தூக்கம் உறக்கம் எல்லாம் மறந்து விட்டான். அடுத்து ஒரு அருவி ஓடுவதாக சொன்னார். அதோ அருவி ஓடுகிறது, அதையும் கண்டு கொண்டான். அடுத்து ஒரு புன்னை மரம் சொன்னார். இதோ புன்னை மரம் நிற்கிறது என்ற அந்த மரத்துக்கு அடியிலே எப்படி இங்கு தான் அந்த சிறுவர்கள் வருவதாக சொல்லியிருக்கார் என்று நிற்கிறான். அதோ அதிகாலை தூரத்திலே 2 ஒளிகள் தெரிகின்றன. அதோ சிறுவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். நெருங்கி வர வர இவன் ஆனந்தமடைந்து கிட்டே வந்தவுடன் அந்த சிறுவர்களுடைய நகைகள் எல்லாம் கலத்துங்கள் என்கிறான். சிறுவன் கிருஷ்ணன் கத்த போனவன் அவன் வாயை பொத்துகிறான். அப்படியே மயக்கத்தில் கீழே விழுந்து உணர்ச்சிவசப்படுகிறான். உடனே என்னப்பா வேணும் உனக்கு என்று அந்த கிருஷ்ணன் கேட்க, எனக்கு ஒன்று வேண்டாம்பா, உன்னை தொட்டப்புறம் எனக்கு எல்லா ஆசையும் போய்விட்டது என்று சொல்ல, பரவாயில்லை, இந்த என் நகையெல்லாம் கொண்டு சொல் என்று அவன் அந்த துண்டிலே கட்டி அந்த நகைகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். நீ எனக்கு நகைகள் வேண்டாம், ஆனால் நான் தெரியும் உன்னை பார்க்க வருவேன், என்னை தினமும் நீ எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகிறார். பாகவதர் அவனை பார்த்தவுடன் ஓட முயற்சிக்கின்றார். அவன் வைப்பு, பாகவதரை நில்லும், தான் உம்முறை பங்கை வாங்கி கொண்டு உள்ளும் என்று கிருஷ்ணனிடம் கொள்ளையடித்த அந்த பொருட்களை வைக்க அவர் அசந்து, பாகவதர் என்ன கிருஷ்ணனிடம் கொள்ளையடித்தானா, கிருஷ்ணனை பார்த்தானா என்று அசந்து, நண்பா எனக்கு ஒன்று வேண்டாம், கிருஷ்ணனை மட்டும் என்னை ஒரு முறை காட்டு என்று சொல்லி பாகவதர் அவரை அழைத்து செல்ல, அதே போல் அவர்கள் வருகிறார்கள். இவன் கண்ணுக்கு தெரியுது, அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நண்பா, அவர் பாகவதம் படித்தவர் தான், ஆனால் உன் போன்ற நம்பிக்கை அவருக்கு இன்னும் வரவில்லை, ஆகவே என்னை பார்க்கும் பாக்கியம் அவருக்கு இல்லை என்று சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்த்ததை நம்ப மாட்டேங்கிறார் என்று சொல்ல, என் ஒரு கையே பிடி, அவர் ஒரு கையே பிடி என்று சொல்லி பிடிக்க அங்கே கிருஷ்ணன் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். தனக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஒரு திருடனுக்கு கிருஷ்ணன் கொடுத்தாரு என்று ஆனந்தமடைந்தாராம் அந்த பாகவதர். நன்றி, வணக்கம்.